வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முக அழகால் சினிமாவுக்கு வந்த தமிழ் நடிகை, ஆனால் அதே முகத்தை மறைத்து வாழும் நிலை என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் நடிகையாக கோலோச்சியவங்க ஒரு காட்டத்தில் தனது முகத்தை மறைத்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பது தெரியுமா? யார் அந்த நடிகைன்னு வாங்க பார்க்கலாம். 90களில் தமிழ் சினிமாவை கலக்கியவங்க தான் நடிகை வினிதா. இவங்க பெரிய குடும்பம், கட்டபொம்மன், சின்ன ஜமீன், வியட்நாம் காலனி, மிஸ்டர் மெட்ராஸ் உட்பட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களின் அப்போது மிகவும் கவரப்பட்டாங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான சரத்குமார், பிரபு என பலருடமே இணைந்து நடித்திருக்கிறாங்க வினிதா. அவங்க தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு சினிமாவில் வினிதா டாப் ஹீரோயினாக வலம் வந்தாங்க. அவங்களுடைய முதல் படமே தெலுங்கு சினிமாவில் தான் கிடைத்தது. அதுவுமே கல்லூரி படிக்கும் போதே வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை ஏற்று தனது ரியல் பெயரான லட்சுமி என்பதை பற்றி சினிமாவுக்கு வினிதா என்கிற பெயர் புதிய வாழ்க்கை தொடங்கியது. 1991-92 வருடங்கள் மிஸ் இந்தியா போட்டியில் கலந்து கொண்ட வினிதாவின் முக வசீகரத்தை தமிழ் சினிமா கொண்டாடி தீர்த்தது. தமிழ் சினிமாவில் வினிதா கமிட்டான முதல் படம் அருண் பாண்டியன் நடித்த ஊழியன். இந்த திரைப்படம் வெளியாக முன்பு 1993ஆம் ஆண்டு சரத்குமாருக்கு ஜோடியாக நடித்த கட்டபொம்மன் படம் வெளியாகி வினிதாவுக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்தது. இதனாலேயே அடுத்தடுத்த வருடங்களில் விஜயகாந்த், கார்த்திக், ராம்கி, ஜெயராம் என முன்னணி நடிகருடன் ஜோடி போட்டு நடிச்சாங்க. ஹோம்லி கேரக்டரில் தாண்டி கிளாமர் ரோல்களை நடித்து ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு பரிச்சயமானாங்க. இப்படி சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகை வினிதா பர்சனல் வாழ்க்கையில் சோகம் நிறைந்தது. சினிமாவில் மார்க்கெட் குறைந்த பின்பு அவரை பற்றி வெளிவந்த செய்திகள் தமிழ்நாட்டில் அதிர்வலை ஏற்படுத்தியது. வினிதா பாலியல் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. அன்று அந்த செய்தி வெளியானது. ஆள் அடையாளமே மாறிப்போனாங்க. போலீஸ் கைது செய்து அழைத்து செல்லும்போது முகத்தை மறைத்தபடி வெளியான வினிதாவின் போட்டோ அவரை பற்றி செய்திகளுக்கு தீனி போட்டது. போலீஸ் கைது செய்யும் போது என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஆண்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களா என்று வினிதா கேள்வி எழுப்பியிருந்தாங்க. வினிதாவுடைய வாழ்க்கை உண்மையிலே நடந்த சோகம் நிறைந்தது. ஃபீல்ட் அவுட் ஆன வனிதா தனது தம்பியை வைத்து ஒரு படம் தயாரிக்க முயற்சி எடுத்தாங்க. இந்த முயற்சி தூண்டிலாக வைத்து வினிதாவின் பாலியல் ரீதியாக சிலர் பயன்படுத்தியதாக அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் ஜாமீனில் வெளிவந்த வினிதா தன் தம்பி பட ஒப்பந்த விஷயத்தை அங்கு சென்றதாகவும் பாலியல் தொழில் செய்யவில்லை என்றும் பேட்டி எழுதினாங்க. மேலும் பாலியல் தொழில் செய்ய என் அம்மா தம்பியும் அழைத்து செல்வேனா என்று கேள்வி எழுப்பியிருந்தாங்க. 2003ஆம் ஆண்டு வினிதா கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த வருடமே அந்த வழக்கில் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாங்க. அதன் பின்பு சில வருடங்கள் கழித்து எங்க ராசி நல்ல ராசி என்கிற படத்தில் கேரக்டர் ரோலில் நடித்து கொஞ்ச நாளில் சினிமா விட்டு விலகி போயிட்டாங்க. நடிகையின் மூலம்தான் அவர்கள் அழகான முகம். அப்படி முக அழகுக்கு சினிமாவில் வர்ணிக்கப்பட்ட நடிகை வினிதா அதே முகத்தை மூடி மறைத்து நடமாட வேண்டிய சூழ்நிலை வரும் என நினைத்து பார்த்தாங்களா என்று தெரியல. ஆனால் அப்படியான நிலையை சந்தித்துட்டாங்க என்பதுதான் கவலை தரும் விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.